நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளும் அங்கே போயிட்டு சப்லைன்லாம் போட்டு எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா, வால்வு வைக்கிற ஒர்க்கு தான். நம்ம வழக்கமாகவே வந்து லைன் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்துட்டு சப்லைன் வால்வே வந்துட்டு வைப்போம். அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து அந்த 2 இன்ச்சில் வந்து 2 டீ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 2 டீ யூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ரைசர் பைப் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ரைசர் பைப் எடுத்துக்கிட்டு வழக்கம் போல் நம்ம வந்து கேட் வாலுக்கு வந்துட்டு இன்லெட் அவுட்லெட் 2 சைடும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச்சு இருக்க மாதிரி பிவிசி வந்து ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிட்டு அந்த வால்வு வந்து அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணிடுவோம். அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்லைன் வந்து அவங்க 1 இன்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து சப்லைனோட அளவை வந்து மாற்றிக்கலாம். அதே போல் கீழே இருக்க லிங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தென்னை மரத்துக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கிற ஃபுல் வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய்ட்டு நீங்களும் வந்து ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட தோட்டத்தில் வந்து சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போது நீங்களும் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும்.